இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி ஏமாத்திட்டாங்க, பிஜேபி ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரத்தை வச்சுட்டு பிஜேபி ஏமாத்துறான். எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவன் பயங்கரமான ஒரு எதிர்வினை அவங்க வந்துட்டு எதிர்கொள்ள போறாங்க இந்திய மக்கள்கிட்ட இருந்துட்டு. உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். எதை வேணாலும் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம். எடப்பாடி உட்பட அப்படிதான். அமித்ஷா நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிதான் நினைக்கிறாரு. விஜய்க்குன்னே முட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தொலைக்காட்சி, விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அப்படியே தமிழ்நாடு என்ன நினைக்க தமிழ்நாடுன்னு எடுத்தாங்க. ஒரு 20 பேர் எடுத்தாங்க, 2 பேர் தான் விஜய்க்கு சாதகமாக வராங்க. இந்த டாபிக் இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சிந்திக்கலை அப்படின்னோம்னா அவருடைய அரசியல் அழிஞ்சு போயிடும். அவர் எந்த பக்கம் போனாலும் அவருக்கு பலன் வந்துட்டு அவர் யாருக்கிட்ட போய் சேர்றாரோ அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு பலன் கிடைக்கும் ஈரோட்டில். அவ்வளோதான். இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னது போல கடுமையான போட்டியை திமுகவும் உருவாக்கும் அதிமுகவும் உருவாக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு கோபி பகுதியில தான், அந்தியூர் பகுதியில, ஈரோடு பகுதியில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்காரு. கொங்கு பகுதி யார் கைப்பற்ற போறாங்க அப்படின்ற அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்க போதுதான் கொங்கு பகுதியில ஸ்டாலினும் போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வு? இல்லைங்க, அதெல்லாம் இயல்பா ஒருத்தரும் பண்ணக்கூடியது தான். வாக்கை நோக்கி அரசியல் தான் எல்லாமே. அது யாராக இருந்தாலும் வாக்கு வங்கியை நோக்கி அரசியல் தான். ஏன்னா நம்ம ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் மக்கள்கிட்ட இருக்குது. தங்களுக்கானவங்க யாரு அப்படின்னு அவங்க இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை. புரியுதுங்களா? அவங்க இப்போதைக்கு ஸ்டாலின் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் நினைக்கிறாங்க. நடுத்தரவர்கள் எப்படி நினைக்குது என்னன்னா ஓரளவுக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்குது. மேல்தட்டை பத்தி கவலையே பட வேணாம். அது அதனுடைய விம்சி ஃபேன்சி. அது எப்படி வேணாலும் ஓட்டு போட்டுக்க, எப்படி வேணாலும் தெரியும். இதுதான் இங்கே கதை. அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுது, அல்டிமேட்லி இட் கம்ஸ் டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதிமுக ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ற மாதிரி வருது. எனவே அவங்க வந்துட்டு அதை பலப்படுத்திக்கிறதுக்காக இந்த முயற்சி செய்யறாங்க. இவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் நீங்க வந்துட்டு செங்கோட்டையை பாக்குறீங்க. இந்தாண்ட போச்சுன்னா அது ஷிஃப்ட் ஆகும்னு. அப்படி ஷிஃப்ட் ஆகாதுன்ற நான் சிந்திக்கக்கூடியவர்கள் மக்கள். அப்படிலாம் நடக்காது. நீங்க சரியான முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். நீங்க தவறான முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களையும் பாதிக்கும். அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு பிளஸ்ஸா தெரியும், இவர் போனாருன்னா அவருக்கு பலன்னு. உள்ளபடியே விஜய்க்கு பலன் தான். ஆனா உன் கதை என்ன ஆகும்?